அப்போ கிருபையை போக்கடித்தார்கள். அந்த கிருபையை நீ காத்துக்கொள்ளணும். நீ இஷ்டப்படி பாவம் செய்வேன், ஆண்டவர் தான் ஒரே தர மன்னிச்சிட்டாரு, அவ்வளோதான். இந்த உபதேசம் பிசாசனுடைய தந்திரம். இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற உபதேசத்தில் நிறைய ஜனங்களை வஞ்சிக்கிற உபதேசம் இதுதான். இப்போ ரட்சிப்புங்கிறது ஒரு முறை, பாவ மன்னிப்புங்கிற ஒரு முறை தான். ஒரு தடவை மன்னிச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் நீ ஒவ்வொரு தடவையும் போய் கேட்க வேண்டியதில்லை. நீ அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டுட்டேன்னு தெரிஞ்சாலே போதும், அவ்வளோதான். கர்த்தரை நான் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி வேணாலும் இருக்கலாம், நீ கடைசியில் பரலோகத்துக்கு வந்துடுவோங்கிற மாதிரி இப்போ சொல்லி கொடுக்குறாங்க. சரி, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படும்ல? ஆமாம், எழுதப்பட்டாச்சு. அப்போ கிறுக்கப்பட்ட நீ பைபிள் இருக்குல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குல்ல, ஏன் கிறுக்கப்படுது? அப்போ ஒரு முறை ஏற்றுக்கொண்டா அப்போ கிறுக்கப்படக்கூடாதுல்ல? அப்போ நீ அந்த சரியாக நடக்கலை, கிருபையை போக்கடிச்சிட்டேன்னா கிறுக்கப்பட்டு விடும் அப்படின்னு பைபிளில் தெளிவாக இருக்கு. அப்போ விசுவாசிகள் தான் இருக்கணும். ஊழியக்காரங்க சிலர் மக்களை ஏமாற்றி உங்களை வஞ்சித்து கூட்டம் செய்கிறதுக்கும் பணம் செய்கிறதுக்கும் உபதேசம் கொண்டு வரலாம். உங்களுக்கு பிரியமா தங்களுக்கு ஏற்ற பிரசங்கமார்களை தேடிக்கொள்வார்னு பைபிளில் இருக்கிறது எச்சரிப்பு. நீங்கள் வசனத்தை சரியாக அறிந்து கொள்ளாட்டா ஊழியக்காரன் கடைசி நாளில் நியாயத்தீர்ப்பு நாளில் உங்கள்கிட்ட நிற்கவே முடியாது. வசனம் ஒன்று தான் பேசும், நல்லா அறிந்து கொள்ளுங்கள்.